ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோட் ரீடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கான ஆகஸ்ட் மாதத்துக்கான பலன்கள் பார்க்குறோம். இது இந்த மாதம் அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன, அவங்க ஃபேஸ் பண்ணுற சவால்கள் என்ன, அவங்களுக்கான கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் என்ன, ஏஞ்சல்ஸ் யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம தொடர்ந்து ரீடிங்குள்ளே போகலாம். ரீடிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் கொடுத்துருங்க. ஓகேயா? இந்த வீடியோ, இந்த சேனலில் நான் கொடுக்குற இந்த மெசேஜ் உங்களுக்கு எந்தளவுக்கு ரெசனேட் ஆகுதுங்கிறத கமெண்ட்டில் தெரிவிங்க. யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கோங்க, குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கைஸ். சரி, நம்ம தொடர்ந்து நம்மளோட ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் என்ன, உங்களோட சவால்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட கேப்பபிலிட்டி ஒரு தனித்துவமான என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஃபயர் எனர்ஜியான நீங்கள் பர்சன். நீங்கள் எதையுமே ஒரு உத்வேகமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்த பர்சன் தான். ஆனால் ரொம்ப அவசரம் வேண்டாம், ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போகிறீங்க, அந்த விஷயத்துக்கு ரொம்ப துணிச்சலாக இறங்கியிருக்கீங்க. இதை நான் செஞ்சே முடிப்பேன், இப்போ நான் இதை கண்டிப்பாக இந்த விஷயத்தை முடிச்சு தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உங்ககிட்ட இருக்க அந்த இது ஓகே தான். அந்த குவாலிட்டிஸ் உங்களை ரொம்ப பிரைட்டாக ஒரு ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. உங்கள் ஃபேமிலியே கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு ஆக்டிவான பர்சனாக இருப்பீங்க. எந்த ஒரு ஒர்க்கு கொடுத்தாலும் நீங்கள் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கொடுக்குற பர்சனாக தான் இருப்பீங்க, ஓகேங்களா? உங்களுக்குன்னு ஒரு தனி இடத்த பிடிச்சிக்குவீங்க. நீங்கள்னாலே ஒரு தனி உங்களுக்குன்னு ஒரு தனி ரெக்கார்ட்ஸ், உங்களுக்குன்னு தனியாக ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஸ்கூலில் இருந்தாலும் சரி, காலேஜில் இருந்தாலும் சரி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் இருந்தாலும் சரி, ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு நல்ல பளிச்சுன்னு நல்ல பிரைட்டாக இருக்கக்கூடிய பர்சன் தான் நீங்கள். ஸோ நீங்கள் சில முடிவுகள்லாம் இப்போ எடுத்திருக்கீங்க. அந்த முடிவுகள் கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா? ரொம்ப அந்த முடிவு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கங்கிற மாதிரி எனக்கு தெரியுது இந்த கார்டில். தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும்னு சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன். உங்களுக்கு இந்த இது கொஞ்சம் பொறுமை வேணும். இந்த டைம் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து தான் நீங்கள் ஏதோ ஒரு ஆக்ஷனில் இறங்க போகிறீங்க. அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் நிதானிச்சு பண்ண சொல்கிறாங்க. ஃபர்தராக என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு ஃபேமிலியில் சில ஃபேமிலி ட்ராமாஸ் பின்னாடி உங்களை பற்றி பேசுகிறது, உங்களுக்கு தேவையில்லாத டார்ச்சர், ஒரு டென்ஷன் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் சில பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் சீக்கிரமே அது சரியாகும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்ககிட்ட ஏதாவது ஈகோஸ்டிக்ஸ் இருந்துச்சுன்னா, ஏன்னா ஒரு டீம்லேயோ சரி, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலையும் சரி, நீங்கள் உங்கள் வீட்லேயும் சரி, உங்களுக்கு ஒரு சில கிளாஷஸ், ஒரு ஈகோஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் விட்டு கொடுங்க, ஓகேங்களா? விட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது கைஸ். இதுதான் கடவுள் உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் லேக் ஆகிறீங்க, ஓகேங்களா? கொஞ்சம் அந்த இது கம்மி பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் ஒரு அதான் சொல்கிறேனே, நீங்கள் ரொம்ப ஒரு ஃபோக்கஸிங்காக ஒர்க் பண்ணி கொடுக்குற ஒரு எனர்ஜெட்டிக்கான பர்சன். உங்களுக்கு அந்த இதெல்லாம் ஆற்றல்லாம் இருக்குது, ஓகே. நீங்கள் ரொம்ப துருதுருன்னு இருக்கீங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல, சட்டுன்னு செஞ்சிடறாங்க, ஒரு துருதுருன்னு இருக்காங்க, ஒரு நிதானிச்சு செய்ய மாட்டுறாங்க. அந்த ஒரு உத்வேகம் இப்போ உங்ககிட்ட இருக்குது. அது இப்போ இந்த டைமுக்கு அது நாட் குட் குவாலிட்டியாக அப்படி அவங்க சொல்லலை. அதுக்கு கொஞ்சம் நிதானிச்சு பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ நிதானிச்சு நீங்கள் செய்யும் போது நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஒரு செலிப்ரேஷன், ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா? உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் போது நீங்கள் அதுக்கான ஆக்ஷனில் இறங்குங்க, ஓகேங்களா? அந்த டைம் நீங்கள் ஆக்ஷன் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான அந்த சக்ஸஸ் இருக்குது, ஓகே. நீங்கள் இது சில பேர் ஜாபுக்காக பார்த்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா ஏதாவது எக்ஸாமினேஷனுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அது மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை பண்ணிகிட்ருக்க ஒர்க்லேருந்து இன்னொரு ஒர்க்குக்கு மாற போகிறீங்க. இங்கே நீங்கள் பேப்பர் போட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டுலாம் நீங்கள் எதாவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்கள், நிதானிங்க.
ஏன்னா உங்களுக்கு பெட்டர் லைஃப் இருக்குது. ஓகேங்களா? கொஞ்சம் லெட் கோ பண்ணிங்க. அந்த இருக்கிற இடத்துலயே கூட நீங்கள் உங்களோட ஈகோயிஸ்டிக்ஸ் தூக்கி போட்டிங்கன்னா, கொஞ்சம் சூழ்நிலை மாறிச்சுன்னா, உங்களுக்கான அந்த ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? உங்களால் வந்து இந்த ஒரு தனித்துவமாக நிற்கக்கூடிய ஒரு அதாவது செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நம்மளோட வந்து செல்ஃப் கேர் எந்த அளவுக்கு நம்ம பண்ணிக்கிறோமோ, நம்ம ஒரு இடத்துல வந்து ப்ரொஃபஷனலாக ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்கன்னா நீங்கள் தனித்துவமாக தெரிவிங்க. அதாவது உங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிக்குவீங்க. அந்த மாதிரி ஒரு கேப்பபிள் பர்சனாக நீங்கள் இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான அந்த செல்வ செழிப்பு எல்லாமே நல்லாயிருக்கு. நீங்கள் நினைக்கிற அந்த ஃபைனான்ஷியல் க்ரோத் நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம மாற்றலாம் அப்படின்னு ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அங்கேயே நிலைமை மாறுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் உங்களோட மேரேஜ் அலையன்ஸ் ஏதாவது நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், ஃபேமிலி சர்க்கிள், உங்களோட யாராவது தேர்ட் பர்சன் ஹெல்ப்போட உங்களுக்கு இந்த நியூ பிகினிங்ஸ் ஆர் நியூ லைஃப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த செலிப்ரேஷன்ஸ்க்கான ஒரு ஸ்டெப் நீங்கள் வந்து எடுத்து வைக்கலாம். நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது கேரியருக்காக இருக்கலாம், இல்லைனா உங்களோட லைஃப்காக இருக்கலாம். ஓகே, நீங்கள் வந்து இப்போது நியூவாக வந்து இப்போ மேரேஜ் பண்ண போகிறீங்க, அலையன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னாலும் இந்த மாதம் கொஞ்சம் பொறுத்து நீங்கள் நிதானிச்சு செய்யுங்க. இல்லை சிங்கிளாக இருக்காங்க, பிரிஞ்சுட்டாங்க, இப்போ நியூ லைஃப்க்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை, ஹீலிங் தேவை, பொறுமை வேணும் இப்போது. ஓகேங்களா? நியூ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கண்டிப்பாக இருக்குது. சில பேருக்கு ஹார்ட் பிரேக் இருக்குது. ஹார்ட் பிரேக்னால தான் நான் சொன்னேன், அந்த சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபேமிலி சப்போர்ட், அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த நியூ பிகினிங்ஸ்க்கான ஒரு ஸ்டெப்ஸ் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானம் தேவை. இந்த மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் கொஞ்சம் நின்று ஆலோசனை பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு வந்து கொஞ்சம் ஹோல்ட் பண்ண சொல்கிறாரு. ஓகேங்களா? இந்த ஹார்ட் பிரேக் இதுக்கெல்லாமே வந்து கடவுள் நியாய தீர்ப்பு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான அந்த தனித்துவமான இடம், அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் உங்களுக்கான ஒரு பிளேஸில் நீங்கள் வந்து மற்றவங்கள சர்வைவல் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம் வந்து மற்றவங்க யாருமே அதை வந்து குறை சொல்லவோ குற்றம் கண்டுபிடிக்கவோ முடியாது. அதை வந்து பிரேக் பண்ணவே முடியாது. நீங்கள் போடுற ஒரு கண்டிஷன்ஸ், ரூல்ஸை வந்து யாருமே பிரேக் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு பர்மனெண்ட்டான எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய விஷயங்கள் செய்வீங்க. ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதுக்கான ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸாமினேஷனுக்கு ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணுறீங்க, இல்லைனா வேறு ஏதாவது உங்கள் ப்ரமோஷனுக்காக ஏதாவது நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள். உங்களோட உள்ளுணர்வு, அதை இன்ட்யூஷனை கவனிங்க. ஓகே, இப்போ தொடர்ந்து நம்ம ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ், பிளெஸிங்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நாட் த ரைட் டைம். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு முயற்சி பண்ண ரெடியாக இருக்கீங்க. ஏதோ ஒரு முயற்சின்னா நான் சொல்லிட்டேன், இதுலேயே ரீடிங் டாரூட்டில் வந்துருச்சு. ஸோ ஏஞ்சல்ஸ் மெசேஜ்லேயும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு அதை தான் சொல்கிறாங்க, உங்களை கைட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் இது பண்ணுங்கள். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். பி அசர்ட்டிவ். ஓகே, இதுக்கு என்ன ரீசன்னா, நான் வந்து ஒரு சிலருக்கு பிரேக்கப்ஸ் இருக்குது, அவங்க வந்து நியூ லைஃப்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, அவங்க வந்து உங்களோட முடிவுகளை நீங்கள் வந்து ஒரு உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். மற்றவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்காதீங்க. அவங்கக்கிட்ட கேட்குறது, அவங்க சொன்னதை கேட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. உங்களுக்கான தீர்வு எது நல்லதோ அதை நீங்களே வந்து கெஸ் பண்ணி எடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட், இம்ப்ரூவ் யுவர் ஹெல்த். ஓகே, இங்கே நான் வந்து ஹீலிங் கார்ட் பார்த்தேன். உங்களுக்கு கண்டிப்பாக ஹீலிங் தேவைப்படுதுங்கிறத சொல்லிட்டாங்க இந்த இதுலேயும். ஸோ யாருக்காவது வந்து ஹெல்த் ரிலேட்டட், மைண்ட் வைஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து டிப்ரெஷன்ஸ் அது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே வந்து சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்கும். நீங்கள் இந்த மாதத்தில் உங்களோட ஹெல்த்தை வந்து கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கான முடிவுகளை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், மற்றவங்க கையில் கொடுக்காதீங்க. உங்களுக்கான அந்த கரெக்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. பாருங்கள், அடுத்த கார்டு வெயிட். ஓகேங்களா? வெயிட் கார்டு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்கள், காம்ப்ரமைஸ். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஈகோயிஸ்டிக்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் உங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லைன்னா உங்கள்
ஆஃபீஸில் அந்த மாதிரி கூட இருக்கலாம். உங்களோட ப்ரமோஷனுக்காக நீங்கள் ஏதாவது கிளாஷ் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து விட்டு கொடுக்கணும். நீங்கள் உங்களோட அந்த ஈகோஸ்டிக்ஸ் கொஞ்சம் தளர்த்தணும். ஓகேங்களா? காம்ப்ரமைஸ் ஆகுங்க. சில பேர் சில பேருக்கு ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஒரு நல்ல சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா நான் வந்து அங்கே வேர்ல்டு கார்ட் பார்த்தேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பிக் ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு நியூ லைஃப், நியூ பிகினிங்ஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது நியூ ஜாப்க்காக ட்ரை பண்ணால் கூட பண்ணலாம். ஆனால் இந்த மாதத்தை விட்டுட்டு நீங்கள் இந்த மாதத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லிட்டாங்க. ஓகேவா? நிதானிச்சு செய்யுங்க. யாருக்காவது வந்து ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூ உங்களுக்கு வந்து ஹீலிங் தேவைப்படுது, இல்லை இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வேணும், பர்சனல் ரீடிங் வேணும்னா என்னோடய காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது வந்து வாட்ஸ்அப் நம்பர். அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கான பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. ஹெல்த் ரிலேட்டட் அதாவது டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் ஹீலிங் எல்லாமே கொடுத்து சரி பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் மூவ் பண்ணலாம். ஸோ நம்மளோட இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி ரீடிங் வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. நம்மளோட யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.